பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சகல நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார். ஆதார வசனம் எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் தேவன் முழுமையாக கொடுக்கிற தேவன், பூரணமாய் கொடுக்கிற தேவன், நிறைவு செய்கிற தேவன், திருப்தியாக்குகிற தேவன். இவருடைய பண்புகளில் இதுவும் ஒன்று. ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்றார் யோவான் 10:10. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித கிருபையை பெருகி செய்கிற வல்லவர். 2 கொரிந்தியர் 9:8. நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6:17. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 25:19. இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருதயத்தை நிரப்புங்கள். இதுதான் நம் சொத்து. எப்பொழுது தேவைப்படும் பொழுதெல்லாம் இதை எடுத்து தூக்கி பிடித்து இயேசுவின் நாமத்தில் இப்படி என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேளுங்கள். டிமாண்ட் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிமை உண்டு. இதை கர்த்தருக்கு முன்பாக தூக்கி பிடித்து இது முழு பலனையும் பெற்றுக்கொள்ள இதற்கு தேவைப்படுவது விசுவாசமே. இதை உனக்கு நான் கொடுக்கவில்லையே என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு குறையும் இல்லை. பூரணம், பரிபூரணம், திருப்தி. 4 ஆறுகள் ஓடிதென்றால் பாருங்களேன், பொன் விளைந்ததென்றால் பாருங்களேன். மனிதனுடைய வாழ்வை தேவன் பூரணத்திலிருந்து திருப்தியிலிருந்து தான் ஆரம்பிக்க வைத்தார். அவனும் பரிபூரணமாக இருக்கும்போதுதான் கீழ்ப்படியாமல் பாவத்தை சம்பாதித்தார். தேவன் கொடுத்தது பரிபூரணம், திருப்தி. இவன் மனிதன் சம்பாதித்தது பாவம். கல்வாரியிலே இது மாற்றப்பட்டது. சர்வலோக பாவங்களை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். மனிதன் மேல் விழுந்த ஆக்கினையை தன்மேல் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் சம்பளம் மரணம், இதையும் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நமக்கு 2ஆம் மரணம் இல்லை, ஆக்கினை கிடையாது, எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அறிவு நமக்கு வேண்டும், அடிப்படை அறிவு. கீழ்ப்படியாமையினால் வந்த பாவத்தால் மனுக்குலம் அடைந்த தரித்திரம், நோய், வியாதி, வேதனை, குறைவு சகலத்தையும் பாவத்தின் பை ப்ராடக்ட்ஸ் அத்தனை ஏற்று தன் சரீரத்தில் ஆக்கினை அடைந்து பாவமே செய்யாத அவர் நம் நீதிவான்கள் ஆகும்படிக்கும் பாவமானார், சாபமானார். பாவத்துக்குள்ளே அத்தனை இருக்கிறது பை ப்ராடக்ட், ஆசீர்வாதத்துக்குள்ளே அத்தனை இருக்குது ஆசீர்வாதம். இந்த 2ஐயும் பாருங்கள். விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். நாம் எதையும் செய்யவில்லை, அவர் செய்தார், அவர் முடித்தார். அதை நாம் விசுவாசித்தோம், நீதிமானாக்கப்பட்டோம். கண்டோமா? காணவில்லை. காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அதாவது தேவ பார்வையில் எந்தவித குற்றம், பாவம், அழுக்கு இல்லாத பரிசுத்தவான்களாக தேவன் திருப்தி அடைகிறார். நம்மை இயேசுவுக்குள் பார்த்து நம்மை முழுமையாக்கி அவர் விரும்புகிற வண்ணம் வந்துவிட்டது. தேவன் திருப்தியாகிறார். ஆனால் தேவனுடைய நீதி நம்ம மேல் விழுந்து விட்டது. 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பாருங்கள். இதுதான் அவர் நமக்கு செய்த முதல் நன்மை. இந்த முதல் நன்மைக்குள் அத்தனை இருக்குது. இந்த ஒரு பேக்கேஜுக்குள் எல்லாம் இருக்கிறது. இதுவும் பூரணத்தில் திருப்தியில் ஆரம்பிக்கிறது. ஆம், இயேசு கல்வாரியை முழுமையாக மனமுவந்து திருப்தியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது நமக்காக. அந்த ஆத்துமா தவித்தது எதற்காக? நமக்காக. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அந்த வருத்தத்திற்கு ஒரு பெரிய பலன் அவருக்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். ஏசாயா 53:11. இதையெல்லாம் கோல்டன் வசனங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் நமது வாழ்வை கல்வாரிலே திருப்தியாக முழுமையாக ஆரம்பித்தோம். இது முதல் நன்மை. திருப்தியில் தான் ஆரம்பித்தோம், பரிபூரணத்தில் தான் ஆரம்பித்தோம். நீதிமான், பரிசுத்தவான் என்ற அந்த அட்ரஸோடு தான் நாம் ஆரம்பித்தோம். 2வது நன்மை, இந்த வாழ்வை நடத்த நமக்கு உதவி செய்து பிதாவிட இருக்கும் சகலத்தையும் இந்த பூமியிலே பெற்று பூரணமாக வாழ்வு வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி பரம் செல்ல தேவன் தம் ஆவியையே பூரணமாக நிறைவாக நமக்கு அருளியுள்ளார். நம்மால் தனியாக எதுவும் செய்ய முடியாது. யோவான் 15:5 படியுங்கள். உங்களால் தனி அன்னாள் என்று உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு ஒரு உதவி வேண்டும். அதுக்கு இவங்களே தேவதூர்களை கொடுக்கவில்லை, தம்மையே கொடுத்தார். தம்முடைய ஆவியையே நிரப்பினார். யோசித்துத்தான் பாருங்களேன். இவர் கிருபையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், உதவி செய்பவர். இவருக்கு 25 பெயர்கள் உண்டு, காரண பெயர்கள். என்ன செய்கிறாரோ அதற்கு தகுந்த பெயர். அந்த பெயருக்கு தக்கவாறு நமக்கு உதவி செய்து வழி நடத்துகிறார். இது சாதாரண நன்மை அல்லவுங்க.
ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிதாவின் சித்தம் அறிந்தவர் அவர்தான். அதற்கு நேராக நம்மை திருப்பி ஞானம், பெலன், கிருபை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை செயல்பட வைக்கிறார். இதற்கு நமக்கு ஒரு அடிப்படை தேவை. வேத வசனம் தெரிய வேண்டும், அவரை சரியான முறையில் தேட வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் உதவி செய்ய முடியும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் எடுத்து கொடுக்க முடியும். இத்தனை நன்மைகள் நமக்குள்ளே தான் இருக்கின்றன. இருந்தும் நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் போல, ஆதரவற்றவர்கள் போல சோர்ந்து போகிறோம். இது நமது அறியாமையினாலேயே. அடுத்த எதிரி சொல்லும் பொய்யை நம்புவதினால். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் நன்மைகள் நிரந்தரமானவைகள், இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானது. 2 கொரிந்தியர் 1:20 அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரே ஆவியானவராக நமக்குள் இருக்கிறார். அப்போ சகலத்தை மூட்டை கட்டி கூட நமக்குள்ளே இருக்கிறார். காணக்கூடாத அத்தனை நன்மைகளும் கண்கள் காண பெற்று அனுபவிக்க வைக்கத்தான் அவர் வேறு எங்கேயும் அல்ல, நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார், தூண்டுகிறார். அதிகாலை எழும்பி கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரம் செய்ய தூண்டுகிறார். நாமும் அதை அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறோம். கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாமல், தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் விசுவாசம் வராது. நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. தேவ வசனங்கள் மூலமாக நம்மோடு பேச விரும்புகிறார். என்ன பேச? எப்படி சகல நன்மைகளையும் பெற்று சாட்சியாய் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது என்பதை சொல்ல. இதற்கு நாம் முறையாக வேதத்தை தொடர்ந்து தியானத்தோடு வாசிக்க வேண்டும். போடுற ஓட்டில் ஏதோ ஒரு கேலண்டர் இருக்கிற வசனத்தை வாசிக்கக்கூடாது. நம்முடைய கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டுமே நமக்கென்று வைத்திருக்கும் நன்மைகளை 1 கொரிந்தியர் 2:9-10 முழுமையாக பெற்று திருப்தியாக வாழ முடியும். வசனம் தெரியாவிட்டால் நன்மைகள் புரியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்பது அந்த அறிவு அறியாவிட்டால் நன்மைகள் பெற முடியாது. சங்கீதக்காரன் சொல்வது போல, பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். சங்கீதம் 65:4. சபையிலே நிலைத்திருங்கள், கீழ்ப்படியுங்கள். அத்தனை நன்மைகளுக்கு சுதந்திரவாளி நீங்க தான். நீதிமொழிகள் 18:20, நீதிமொழிகள் 20:13 வசனங்கள் பொக்கிஷங்கள் எடுத்து வாசியுங்கள். உத்தமமாய் நடப்பவர்கள் நன்மையை புசிப்பார்கள், திருப்தியாவார்கள். இது வேதம், இது சத்தியம். யார் உத்தமர்கள்? நீங்க தான். கற்றுக் கொடுத்தபடி முறையாக பயத்தோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு தேவனை தேடுகிறீர்களே, நீங்கள் தான் உத்தமர்கள். முறையாக வேதம் வாசிக்கிறீர்களே, நீங்கள் தான் உத்தமர்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறீர்களே, நீங்கள் தான் உத்தமர்கள். விசுவாசத்தை, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களே, நீங்கள் தான் உத்தமர்கள். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, நீங்கள் தான் உத்தமர்கள். இடையில் சோர்வு வந்ததால் விட்டுவிட்டதை குறித்து குற்ற மனசாட்சி வேண்டாம். நாம் மண்ணுதான், மாமிசம். அதை அறிவார் கர்த்தர். மறுபடியும் ஆரம்பியுங்கள். அவர் உங்களை தமது நன்மையினால் திருப்தியாக்கவே காத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மிடத்தில் இல்லாத ஒன்றை நாங்கள் வெளியில் பெற முடியாது. நன்மைகளின் ஆசீர்வாதங்கள் ஊற்றே, திறக்கப்பட்ட ஊற்றே, உம்மிலே நிலைத்திருப்போம். சகலத்தை பெற்று திருப்தியாய் வாழ்ந்து உமக்கு மகிமையை கொண்டு வருவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.